நீ சொல்றது ஒண்ணு புரியலடா. எங்கடா ஓட? எங்க அழகாச கொலை பண்ணதுக்காக உங்க கோட்டைக்குள்ள திட்டம் போட்டீங்களே, எங்க அழகாச எப்படி காப்பாத்துற பத்தியா? டேய், அழகேசனை நீ காப்பாத்திட்ட, இப்ப உன்னை யாரா வந்து காப்பாத்துவா? விட்டா எங்க அப்பனை நீதானே எகிரி எகிரி அடிச்ச. என் வீட்டை நொறுக்கின ஒவ்வொருத்தரும் சாவணும்டா. அதுக்கு மொத பலி நீதான். ஏய், வாங்கடா போலாம். இதே மாதிரி ஒவ்வொருத்தரையும் விட்டோம்னா பாருங்கய்யா, யாரும் வெட்டி போட்டுட்டாங்கய்யா. என் பிள்ளை கதைய பாருங்கய்யா. கம்பத்தை நிக்கிற அழகே சேங்க தம்மன் உட்கார்ந்துருக்கான் பாரு. என்னடா வீரைய ஆளுங்க யாராவது அடிச்சாங்க உன்ன? பின்ன எதுக்கு இப்படி பதட்டப்படுற? சொல்லு. என்னது புரியலடா. டேய், அதான் வீரனை அன்னைக்கு அடிச்சு தூக்கி போட்டாச்சேடா. புரியலடா. நீ சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியலடா. என்னையும் குழப்பிக்கிட்டு என்னாச்சு உனக்கு? பதட்டப்படாதடா. என்ன சொல்ல வர நீ? என்னாச்சுடா உனக்கு? சொல்டா. ஒரு கிறுக்கு பிடிச்சாடா. நெருப்பத்து இருக்குடா. உண்மையா என்ன? எரிஞ்சதுக்கு என்னதுக்கா இப்ப கூட்டு வந்திருக்க? இதுக்கு எதுவுமே எனக்கு தெரியாதா? நான் வேணும்னே செய்யலடா. எனக்கு எதுவும் தெரியாதுடா. என்ன மன்னிச்சுடா.
என்னது ஊர் வந்ததுக்கான ஏன் மாமா இங்கதான் இருக்கியா? இந்த மாமா சிகரெட் பாக்கெட் உடி. சிகரெட் பைட்டு தூக்கி போட்ட சிகரெட் நீ பைத்தியமாச்சே. இப்போ என்ன அவ்வளவு வெறுப்பு உனக்கு? எனக்கு தெரியும் இந்த வெறுப்புக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு. எல்லாமே உண்மை என்கிட்ட சொல்லிட்டான். மாமா இப்ப அது என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? இது பாருங்க, ஊரே 2 பட்டு கிடக்கு. எப்ப யாரு வெட்டிக்கிட்டு சாவாங்கன்னு சொல்ல முடியாது. பேசாம இந்த ஊர் நாட்டாம கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடுமாமா. என்னமாமா யோசிச்சுட்டு இருக்க? இன்னமும் நீ யோசிச்சுட்டு இருந்தேன்னா நம்ம ஊர்ல இருக்கவங்களுக்கு தான் அதனால அழிவு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். நீ பேசாம நம்ம ஊர் நாட்டாம கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடுமாமா. ஏன் மாமா இன்னமும் யோசிச்சுட்டு இருக்க? ஏன் உண்மை சொல்றதுனால உன் உசுறு போயிடும் பயப்படுறியா? உசுறு போனாலும் பரவாயில்ல, ஊரை காப்பாத்து. உண்மை என்னன்னு தெரியாம ஏன் அப்படி அடிச்சுக்கிறீங்க? உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்? உன்னை அடிச்ச கொண்டுடுவாங்க போல இருக்கா? என்ன ஏன் தடுக்கிற? ஏன் தடுக்கிற? ஏன் தடுக்கிற? தப்பு செஞ்சவதான தண்டனை அனுபவிக்கணும். நீ அப்படி என்னடா தப்பு செஞ்ச இப்படி அடிவாக்கி சாவறதுக்கு? இந்த ஊர் எரிஞ்சது காரணமே நாதாயா. என்னடி இப்படி அட நாசமா போறவனே, இந்த பாவிதான் எரிச்சாரமா? இவன் தான் எரிச்சாரா? அநியாயமா என் பேச்சு பொண்ணை கொண்டுட்டியே. என்னடா துரோகம் செஞ்சோம்? ஏன்டா இப்படி செஞ்ச? ஐயோ என் பையனை கொண்டுட்டேடா பாவி. நீ நல்லா இருப்பியா? என் பையனை கொண்டுட்டானே. ஐயோ ஐயோ என்னடா சொல்ற? நீ வேற அப்படி செஞ்ச? எல்லாரும் இப்ப தெரியுதா ஊரை கொடுத்துறது யாருன்னு? கொளுத்தான எங்க அண்ணனை கொளுத்துறேன் ஊரே போட்டு அடிச்சீங்களே. இப்ப என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்கயா? என்ன செய்ய போறீங்க? ஐயா என்ன செய்ய போறீங்க? சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. நீ கேட்கும் போதெல்லாம் என் பையன் சிகரெட்டா வாங்கி கொடுத்தானே பாவி. அவரை கொண்டுட்டியடா. நான் என்ன பண்ணுவேன்? என்ன கிட்டியடா? அந்த சிகரெட்டால தானே இந்த ஊரை எரிஞ்சது. என்னடா சொல்ற? வேணும்னு எரிக்கலையா? கீழே போட்டு அடைக்க வேண்டிய சிகரெட்டை அலட்சியமா சுட்டி போட்டதுனால வந்த வேணாதாயா இது. என்ன மன்னிச்சிருக்கையா, என்ன மன்னிச்சிருக்க. என்ன கொடுத்ததுக்கு போட்டீங்க.
பையன் தெரியாம செஞ்சுட்டான்டா. அறிவு இருக்காடா உனக்கு? இது நாள் வரைக்கும் எல்லாரும் வீரையன் தான் ஊரை கொளுத்தினான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஊர் எரிஞ்சதுக்கு நான் தான் காரணம்னு இவன் ஒத்துக்கலைன்னா இந்நேரம் ஒருத்தனை வெட்டிக்கிட்டு செத்து போயிருப்பீங்க. இவன் உசுருக்கு பயந்துருந்தான்னு இங்க 300-400 கொலை விழுந்திருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த கலவரம் தமிழ்நாடு பூரா பரவனா அங்கங்க அவன் வெட்டிக்கிட்டு செத்து போவானுங்க. தவறு செய்யறது மனுஷ இயல்புதான். அந்த தப்ப மறைக்க நினைக்கிறது தான் பெரிய தவறு. இந்த ஊரை கொளுத்தணும்னு நினைச்சு திட்டம் போட்டா அவன் சிகரெட்டை போட்டான். சிகரெட் பிடிக்கிறவங்கல்ல எத்தனை பேர் சிகரெட் அணைச்சிட்டு போடுறான். ஏதோ தெரியாம அவன் செஞ்ச தவறு இந்த ஊரே பத்திக்கிச்சு. இவனை நாம தண்டிக்கிறத விட மன்னிக்க நினைக்கிறது தான் மனுஷத்தன்மை. மன்னிச்சு விடாம தண்டிக்க நினைச்சோம்னா எந்த தவறையும் ஒப்புக்கொள்ள ஒருத்தனும் முன் வர மாட்டான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம இவனை மன்னிச்சு விடுறதுதான் நமக்கு நல்லது. என்ன மன்னிச்சிருங்க ஐயா. ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. என்னால திரும்பவும் இந்த ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. பெரிய பாவம் பண்ணிட்டேயா. இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இந்த ஊரை கொளுத்தின பாவி நான் தான் என் மனசு உறுத்துக்கிட்டே இருக்கு ஐயா. நான் ஓடி போனவனா இருக்கட்டும் ஐயா. என்ன மன்னிச்சிருங்க ஐயா. வள்ளி, நான் நல்லவனா இருப்பேன்னு நினைச்சுதானே நீ என்னெல்லாம் ஆசைப்பட்ட. நான் இந்த ஊரையே எரிச்ச பாவிமா. உனக்கான ஒருத்தன் எங்கேயாவது பிறந்திருப்பான். அவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாயிரு. நான் வரேன் வள்ளி. ஐயோ வேண்டாம் மாமா, என்னை விட்டு போகாத. ஐயா, தெய்வான செத்ததுக்கு நான் தான் காரணம். என்ன மன்னிச்சிருங்க ஐயா. அப்பா, முன்னால நான் உன் கூடயே இருக்கணும்னு நீ ஆசைப்பட்ட. அது முடியலப்பா. இப்ப நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுவும் முடியாம போச்சு. அப்படி சொல்லாத அழகு. இல்லம்மா, நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்க. ஆனா நான் உன்னை சிரமப்படாம வாழ வைக்கணும் தாமா வந்தேன். அதுவும் முடியாம போச்சுமா. அம்மா என்ன மன்னிச்சிடுமா, நான் போறேம்மா. அழகு. அலட்சியமா